சில நேரங்களில் நீங்கள் விரும்புவது போல சில விஷயங்கள் நடக்காது இல்லையா? என்றாலும் ஒரு ஆண் உங்களை புறக்கணித்து பைத்தியமாக்குகின்ற பொழுது, அல்லது ஒருவர் உங்களை புறக்கணித்து கொண்டே இருந்தாலும் நீங்கள் உறுதியாக நின்று நிலைமையை மாற்றியமைக்கலாம். இது எப்படி சாத்தியம்? ஆனால் இது சாத்தியமே. முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது, அவரைப் போலவே நீங்களும் பிரதிபலியுங்கள். முதலில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் அவன் உங்களை ஏன் புறக்கணிக்கிறான் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பதில் கிடைத்தால் நீங்கள் ஏற்கனவே அவரோடு நடந்ததைப் போலவே நடப்பதை நிறுத்துங்கள். ஏனென்றால் நீங்கள் முன்னர் அவரோடு நடந்த விதத்தை விரும்பாமல், உங்கள் மீது ஆர்வம் காட்டாமல் அவர் இருந்திருக்கலாம். இரண்டாவது நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களை வெளிப்படுத்தாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள். உங்கள் கவலைகளை அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக நீங்கள் அதிகம் கவலைப்படுவது இயல்பான ஒரு விடயம்தான். ஆனால் அதை விட்டுவிட்டு நீங்கள் கவலைப்படாதது போல சந்தோஷமாக அவர் முன் இருக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு ஒருபோதும் பரிந்துரை செய்ய மாட்டேன். நீங்கள் கவலையோடு இருப்பதை அவர் பார்த்துவிட்டால் நீங்கள் மிகவும் நம்பிக்கை இழந்து இருப்பதை அவர் கவனிப்பார். அது மட்டுமல்லாமல் நீங்கள் ஒரு எளிமையான பெண் மற்றும் உங்களை கவலைப்படுத்தக்கூடாது என்றும் எண்ணிக்கொள்ள வாய்ப்பிருக்கிறது. மூன்றாவது நீங்கள் செய்ய வேண்டியது, அவருக்கு பின்னாலேயே செல்லுவதை நிறுத்துங்கள். அவர் உங்களை வெறுக்கின்ற பொழுது அவருக்கு பின்னாலேயே செல்லாமல், அவர் விரும்பும் ஒன்றை பற்றி நீங்கள் அவருடன் உரையாட முடிந்தால், சந்தர்ப்பம் கிடைத்தால் பேசுங்கள். இதனால் அவர் உங்களை ஒரு புது மனிதராக காண முடியும். நீங்கள் அவரில் அளவுக்கு அதிகமான பாசம் வைத்திருக்கலாம் என்றாலும் அவருக்கு என்று சில ஸ்பேஸ் தேவைப்படலாம். அதனை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சிறிது நேரம் அவரை விட்டும் விலகி இருந்தால் அவர் உங்களை பற்றி தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கும், உங்களை பற்றி யோசிக்க வாய்ப்பு இருக்கும். அதே போல உங்களை புறக்கணிப்பதை நிறுத்துவார். அவர் உங்களை வெறுக்கின்ற போது அவருக்கு பின்னாலேயே செல்லாமல், அவர் விரும்பும் ஒன்றை பற்றி நீங்கள் அவருடன் உரையாட முடிந்தால் உரையாடுங்கள். இதனால் அவர் உங்களை ஒரு புது மனிதராக காண வாய்ப்பிருக்கிறது. நான்காவது நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களையும் அவருடைய மட்டத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அவரிடம் இருந்து மிகவும் வித்தியாசமாக இருப்பதால் அவர் உங்களை புறக்கணிக்க வாய்ப்பிருக்கிறது. உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் அவரிடம் பல இருக்கலாம். அவர் விரும்பும் ஒன்றை பற்றி நீங்கள் அவருடன் உரையாட முடிந்தால் அவர் உங்களை வேறு கண்களால் பார்க்க முடியும், வித்தியாசமானவராக உணர முடியும். மேலும் அவர் உங்களுடன் அதிக விழிப்புணர்வுடனும் இருப்பார். ஐந்தாவது விடயம், மனச்சோர்வு அடைய வேண்டாம். எந்த சந்தர்ப்பத்திலும் இதனை நீங்கள் செய்ய வேண்டாம். அவர் உங்களை விட்டும் விலக நினைத்தால் இந்த சூழ்நிலை உங்களை வருத்தப்படவோ அல்லது கவலைப்படுத்தவோ ஒருபோதும் நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. இது உங்களை நோயாளியாக்கிவிடும். உங்களிடம் ஏதோ தவறு இருப்பதாகவோ அல்லது நீங்கள் ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லாதவர் என்றோ நீங்கள் ஒருபோதும் உங்களை நினைத்து கொள்ள வேண்டாம். அதன் காரணமாக உங்களை புறக்கணிக்கலாம் என்றும் நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். அவர் உங்களை அறியாத காரணத்தினாலோ அல்லது வேறு வகை பெண்களை தேடிக்கொண்டிருப்பதாலோ அவர் உங்களை புறக்கணிக்கலாம் அல்லது உங்களை விரும்பாமல் கூட இருக்கலாம். முதலில் உங்களை நீங்களே மதிப்பு மிக்கவராக ஆக்குங்கள். பூமியில் அவர் மட்டும் இல்லை, எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆறாவது விடயம்தான், அவர் உங்களை புறக்கணித்தது போல நீங்களும் அவரை புறக்கணியுங்கள். தனக்கு பிடித்த பெண்ணை
புறக்கணிப்பதன் மூலம் அவளை காலடியில் வைத்திருக்கலாம் என்று சில ஆண்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அவனுடைய அந்த வலையில் நீங்கள் விழுந்துவிடக்கூடாது. அப்படி உங்களை நீங்கள் காட்டிக்கொள்ளவும் கூடாது. நான் அப்படிப்பட்டவள் அல்ல என்பதை நீங்கள் அவனுக்கு காட்ட வேண்டும். பொறுமையாக இருங்கள், வலுவாக இருங்கள். நீங்கள் அவருடைய விளையாட்டுகளில் விழும் ஒரு முட்டாள் அல்ல என்பதை அவருக்கு நீங்கள் காட்டி நிரூபிக்க வேண்டும். அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் அவரை விட்டும் விலகி செல்லாமல் அவரை எதிர்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். அவரை கண்டால் ஒதுங்கி விலகாமல் அவருக்கு நேரே செல்ல வேண்டும். நீங்கள் வேலை செய்யும் போது அல்லது படிக்கின்ற பொழுது அவரை காண நேர்ந்தால் கவலைப்பட வேண்டாம். உங்கள் வேலைகளை சரியாக செய்யுங்கள். படிக்கின்ற விடயங்களில் கவனம் செலுத்துங்கள். அவர் இயல்பாகவே மறைந்து போய்விடுவார். சில சந்தர்ப்பங்களில் அவரை நீங்கள் காண நேர்ந்தால் உடனே அவரிடம் சென்று அவரோடு பேசுவதற்கு ஆரம்பியுங்கள். தயங்க வேண்டாம். அப்படி நீங்கள் செய்தால் அவர் வெட்கப்படுவதோடு உங்களை எப்படி அணுகுவது என்று தெரியாததால் அவர் உங்கள் இடத்தை விட்டு செல்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்க நேரிடும். உங்கள் அன்புக்கு தகுதி இல்லாதவர் மீது நீங்கள் ஒருபோதும் கவனம் செலுத்த வேண்டாம். அது உங்களையே நோயாளியாக்கிவிடும். இந்த நிலைமையை விட்டும் முன்னேறி செல்லுங்கள். நிச்சயமாக நீங்கள் ஒரு சிறந்த மனிதரை கண்டுபிடிப்பீர்கள். நிபந்தனையின்றி உங்களை நேசிக்கும் ஒருவராக அவர் உண்மையிலே இருப்பார். இறைவன் உங்களுக்கு என ஒரு ஜோடியை படைத்தே இருக்கிறான். கவலை கொள்ள வேண்டாம். அவர் உங்களை வந்து சேரும் வரை பொறுமையாக காத்திருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். கவுன்சிலிங் இன் தமிழ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனை கேளுங்கள். நன்றி, வணக்கம்.